பேரறிவாளன் உள்ளிட்ட ராஜீவ் கொலையாளிகளை விடுவிக்க கோரி நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பேரணி நடைபெற இருக்கிறது. சென்னை கோட்டையை நோக்கி இதுல பல்வேறு துறையினர் பல்வேறு கட்சியினர் கலந்து கொள்கிறார்கள். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ அரசியல் கட்சிகளிடையே இதுல ஒரு கருத்தொற்று இருக்கிறது. தமிழக அரசு அதுல இப்ப பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எல்லாமே இதுல மற்ற பல அரசியல் இயக்கங்கள் இதுல எல்லாம் ஒரே கொள்கையை கொண்டிருக்கிறார்கள். பேரறிவாளன் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு தமிழ்நாட்டில் பெரும்பான்மை கட்சிகள் அமைப்புகள் மத்தியில் இருக்கிறது. பல்வேறு சிவில் சொசைட்டியை சேர்ந்த அங்கத்தினரும் கூட இந்த பேரணியில கலந்து கொள்கிறார்கள். இவர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தமிழக அரசும் தொடர்ந்து கோரி வருகிறது. இதற்கான முயற்சிகளை ஏற்கனவேவும் மேற்கொண்டது, தீர்மானத்தை நிறைவேற்றியது, மத்திய அரசு கிட்ட வலியுறுத்தியது. ஆனால் மத்திய அரசாங்கமும் கோர்ட்டும் இந்த விவகாரத்தில் வேற நிலைப்பாட்டு எடுத்தது. இதுல யாருக்கு உரிமை இருக்கிறது? மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கா இவங்களை விடுதலை செய்யறதுல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது மத்திய அரசுக்கு தான் இதுல உரிமை இருக்கிறது அப்படின்னு கோர்ட் திட்டவட்டமாக தீர்ப்புல தெரிவித்து விட்டது. இந்த இவர்கள் விடுதலை சார்ந்த ஒரு வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்த ஒருமித்த கருத்தாக இருக்கலாம், பெரும்பான்மை கருத்தாக இருக்கலாம். சட்டப்பூர்வமாக இது எந்த காரணத்துக்காக இந்த பேரணி வைக்கப்படுகிறதோ கோர்ட்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில மத்திய அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாகி இன்னும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கோரிக்கையை வெளிப்படுத்தாத சூழ்நிலை இது சாத்தியமாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழக அரசை கூட இதை செய்யணுங்கிற கோரிக்கை வைக்கப்படுகிறது. இஸ் தட் பாசிபிள்? எல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் இந்த நிகழ்ச்சியில. நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்களும் மதிமுகவுடைய திரு அந்தரிதாஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில நம்முடைய இணைகிறார்கள். த பால் இஸ் இன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல். யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கா அப்படின்னு வழக்கு பல்வேறு சட்ட கேள்விகளையும் சேர்த்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்குது. உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு. குறிப்பா இது போன்ற வழக்குகள்ல குறிப்பா இந்த வழக்கையும் எடுத்துக்கிட்டு இதுல அவங்களுக்கான ரெமிஷன் செய்யக்கூடிய உரிமை மத்திய அரசுக்கு தான் பிரதானமாக இருக்கிறது அப்படின்னு. சோ இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கருத்தொற்றுமை உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்த முடிவை எடுத்து இவங்களை விடுதலை செய்யணும்னு முடிவை எடுத்து தமிழக சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய போது அதை வரவேற்றது தமிழக பாஜக. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தொற்றுமையையும் இந்த ஒரு கருத்தையும் மத்திய அரசு ஏற்குமையானால், தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவை ஏற்குமையானால், இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஏன் இதுல இவ்வளவு பெரிய தயக்கம் உங்களுக்கு? தேச விரோத செயல். நீங்க சொல்றது பார்த்தா ஏதோ நீதிமன்றம் பின்வாங்கிற மாதிரியும் மத்திய அரசே முடிவு பண்ணட்டும்னு சொல்ற மாதிரில சொல்றீங்க. நீதிமன்றம் பின்வாங்கல. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு நாடு எதிர்பார்த்திருக்கு. 5 பேர் கொண்ட பெஞ்சில இருந்து 2 பேர் கொண்ட பெஞ்சுக்கு ஒரு 10 கேள்விகளை கேட்டு அனுப்பியிருக்காங்க. அது ஒண்ணு நீதிமன்றம் எங்களால முடியாது, நாங்க இதை கைவிட்டோம் இல்ல. நீங்க சொல்றதனுடைய கருத்து அப்படி புரியப்படுகிறது. நான் சொன்னது மீண்டும் தெளிவுபடுத்துறேன். அவங்களை விடுதலை செய்யறதுல, இது போன்ற குற்றவாளிகளை விடுதலை செய்யறதுல இந்த வழக்கையும் உதாரணமா எடுத்துக்கிட்டு அதுல மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறதா மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னா மத்திய அரசுக்கு பிரைமசி இருக்கிறதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த ஒரு வழக்கையும் எடுத்துக்கொண்டு மத்திய அரசு அவங்களுக்கு ரெமிஷன் கொடுக்க முன் வந்தால் அதற்கு எந்த தடையும் கிடையாது. அது விடுதலை பண்றதுல இல்ல, அதுல கருத்து சொல்றதுல விடுதலை பண்றதில்ல, ரெமிஷன் கொடுக்கறதுல தண்டனையை குறைத்து அவங்களை மத்திய அரசு அந்த இதை எடுக்குமையானால், அந்த முடிவை எடுக்குமானால் அதுல எந்த தடையும் கிடையாது. அந்த நம்பிக்கையில தான் மாநில அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்குது. சோ இதுல முழு உரிமை இந்த வழக்கு மட்டுமல்ல, இது போன்ற வழக்குகள்ல முழு உரிமை மத்திய அரசுக்கு இருக்கிறது 435 அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு. இந்த ஸ்பெசிபிக்கான வழக்கை இன்னொரு பெஞ்ச் போட்டு அணுகுதுங்கிறது நான் மறுக்கல. பட் மத்திய அரசு இந்த முடிவை எடுக்கும் கேள்விகளை கேட்டு 2 பேர் நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. விடுதலை செய்யக்கூடாது என்று 5 பேர் கொண்ட நீதிபதி பெஞ்சு சொல்லி இருக்கு. இந்த ஸ்பெசிபிக்கான கேஸ அடுத்த பெஞ்சுக்கு அனுப்பி இருக்கிறது, மாற்று கருத்து இல்ல. ஆனால் பொதுவாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. 5 நீதிபதிங்க விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசுக்கு அதுல உரிமை இருக்கிறது அப்படின்னு சேர்த்தே பதிவு விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அதுல விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரே ஆஃப் ஹோப் போன்ற விஷயங்கள் விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க அப்சர்வேஷன் வெளிப்படுத்திருக்காங்களே தவிர இதுல 432 435 அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது மத்திய அரசுக்கு விடுதலை செய்ய உரிமை இல்லைன்னு கோர்ட் எங்கேயும் பதிவு செய்யல.
எங்க பதிவு செஞ்சிருக்காங்க? விடுதலை செய்யக்கூடாதுன்னு பதிவு பண்ணிருக்காங்க. அவங்களுடைய அப்சர்வேஷன் விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லல. 5 நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லல. விடுதலை பண்ணக்கூடாது அப்படி சொல்லல. அது வரைக்கும் விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் 2 பேர் கொண்ட பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுதான் புரிதல். ஆமா, 2 பேர் கொண்ட பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க. அது வரைக்கும் விடுதலை பண்ணக்கூடாது, ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு 5 நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நடந்தது பெரிய ஒரு தேச விரோத, ஒரு நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிரான ஒரு பயங்கரவாத செயல். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அரங்கில் எங்க போனாலும் பல விஷயங்களை சொல்றாரு, வளர்ச்சிக்காக பல முயற்சிகளை பண்றாரு. ஆனா எல்லா இடத்திலும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவா அவரு செயல்படுறாரு, அணி சேர்க்கிறாரு. பயங்கரவாதத்தை எதிர்க்கிறதுக்கு இது ஒரு பயங்கரவாத செயல், உங்களை விடுதலை செய்வதை ஏற்க முடியாது. இதுதான் உங்க நிலைப்பாடு. ஆமா, அப்படி உங்களுடைய நிலைப்பாடு இருக்குமே ஆனால் உங்களுடைய வாதத்துல இவங்க பயங்கரவாதிகள் என்னும் பொழுது இந்த பயங்கரவாதிகள் வித்தின் கோட்ஸ் இவங்களை விடுதலை செய்ய தமிழக சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய பொழுது தமிழக பாஜக ஏன் வரவேற்றது? அதாவது ஐயா, தீர்மானம் ஏற்றி அனுப்புனத நீதிமன்றம் ஏன் ஒத்துக்கல? நீதிமன்றம் ஒத்துக்கல சார். தமிழ்நாடு பாஜக ஏன் ஒத்துக்குச்சு? அவங்க முயற்சி பண்றாங்க, நாளைக்கு பேரணி நடத்துறாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். இது நீங்க பயங்கரவாதம், அது ஒரு முயற்சி தானே. இது பயங்கரவாத செயல், இந்த பயங்கரவாதிகள் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையானால் ஏன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக சட்டமன்றம் அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உங்களை விடுதலை செய்யணும்னு முடிவெடுத்த போது வரவேற்றார்? பக்கத்துல தேர்தல் இருந்ததுங்கிற காரணத்தினாலயா? அதாவது அவர்களுடைய முயற்சியை நாம எதுக்கல, அவங்க முயற்சி பண்ணட்டும். He welcomed the resolution, sir. அப்படி இல்ல, முயற்சியை அவர் எதுக்கல, அதான் எதிர்க்கலனா கூட பரவாயில்ல. முயற்சியை நாங்க எதுக்கல, முயற்சி நடக்க தமிழக பாஜக வரவேற்றது, மத்திய அரசு எதிர்த்தது, ரெண்டும் முரண்பட்டதா இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துடைய லைன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். மத்திய அரசு லைன்ல தான் இருக்கும். அன்னைக்கு ஏன் வேற லைன்ல இருந்தீங்க? இல்ல, வேற லைன்ல எல்லாம் இருக்கல. ஐயா, இப்ப நாளைக்கு எல்லாம் ஒரு பேரணி நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க, அதை நாங்க எதுக்கல. அதே போல மாநில அரசாங்கம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது, அதை நாங்க எதுக்கல. இங்க எதிர்க்க மாட்டீங்க, கோர்ட்ல எதிர்ப்பீங்க. இல்ல, முயற்சி பண்ணட்டும், அவங்க முயற்சி பண்ணட்டும். கோர்ட்ல எங்களை கேட்டா நாங்க பயங்கரவாதிகளுக்கு இறையாண்மைக்கு எதிரான செயல்பாட நாங்க ஆதரிக்க விரும்பவில்லை. கோர்ட்ல ஆதரிக்க மாட்டீங்க, இங்க எதிர்க்க மாட்டீங்க இல்லையா? எப்படி? கோர்ட்ல ஆதரிக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டுல எதிர்க்க மாட்டீங்க. எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப நாளைக்கு பேரணியா நாங்க எதிர்க்கணுமா? அவசியம் இல்லையே. ஐயா, நீங்க பண்றது நீங்க பண்ணுங்க, நாங்க பண்றதை நாங்க பண்ணிக்கிறோம். இன்னைக்கு எதிர்க்கல, முன்பு வரவேற்கவும் செஞ்சிருக்கீங்க இதே செயல் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்திரிதாஸ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இது சாத்தியமா இன்னைக்கு மத்திய அரசோ மாநில அரசோ இது செயல்படுத்துவது சாத்தியமா? இன்னைக்கு தமிழக அரசு விடுதலை செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க, மத்திய அரசு அது ஏற்கணும்னு கோரிக்கை வைக்கப்படுது. இது சட்டப்பூர்வமா சாத்தியமா? திரு குமரிகிருஷ்ணன் சொன்னது போல இது இன்னும் கோர்ட் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. இந்த கேஸ் ஸ்பெசிபிக்கா இன்னொரு பெஞ்சுக்கு அனுப்பி இருக்கிறதா, அந்த பெஞ்ச் தான் அதுல முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. இதுல மாநில அரசுக்கு உரிமை இல்ல அப்படின்னு கோர்ட் திட்டவட்டமா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. இந்த நிலையில சென்னை கோட்டையை நோக்கி பேரணி வைத்து தமிழக அரசு விடுதலை செய்யணும் அப்படின்னா சட்டப்பூர்வமா அது சாத்தியமா? இந்த பதிலுக்கு முன்னால் அடக்குமுறை சட்டங்கள் அழியட்டும், நீதிக்கான போர் வெல்லட்டும் என்று நாளைய பேரணியை மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் வெற்றி அடைய நான் வாழ்த்துகிறேன். அண்ணன் சொன்னாங்க தமிழக அரசுக்கு விதிகள் இருக்கிறதான்னு கேட்டீங்க. நிச்சயமாக இருக்கிறது. ஆர்டிகல் 161 என்ன சொல்லுது சொன்னா, முன்விடுதலைக்கு தண்டனையை மாற்றி அமைக்கவோ நீக்கம் செய்யவோ அல்லது தண்டனையை குறைக்கவோ மாநில சர்க்காருக்கு, அதாவது அமைச்சரவை தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்பினால் அதை மாற்றத்துக்கு இடம் உண்டு. 2001 2008 வரை கிட்டத்தட்ட நளினியினுடைய தண்டனைக்கு பிறகு 2155 பேர் முன்விடுதலையிலே இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிறப்பாக சொல்லணும், 7 வருடங்கள் லீலாவதியை, சிபிஐயினுடைய மதுரை மாமன்ற உறுப்பினர் லீலாவதியை கொன்ற அந்த நபருக்கு, நல்ல மருந்து என்கின்ற அந்த நபருக்கு 7 வருடத்திலேயே முன்விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு இருக்கின்ற கேள்வி, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டியும் மாநில அரசாங்கத்துடைய அத்தாரிட்டியும் கான்ஃபிளிக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மத்திய அரசு நிலைப்பாடு எடுக்குது, மாநில அரசு நிலைப்பாடு எடுக்குது. இந்த கேஸ் ஸ்பெசிபிக்கா பார்க்கும்போது மத்திய சட்டங்கள் இருக்கிறது, ஆனால் மத்திய அரசுக்கு தான் உரிமை இருக்கு. 161 மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறீங்க. இதையே கோர்ட் அணுகுது. மாநில அரசு கவர்னருடைய அதிகாரமா, குடியரசுத் தலைவருடைய அதிகாரமா, மாநில அரசுடைய அதிகாரமா, மத்திய அரசுடைய அதிகாரமானா மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரம் வெங்கல கடையில யானை புகுவது போன்றது.
மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரம் தான் பிரைமசி கொண்டது, பிரதானத்துவம் கொண்டது, மத்திய அரசாங்கத்துக்கு தான் இதுல அதிகாரம் இருக்கிறதுன்னு தெளிவா சொன்ன பிறகு மாநில அரசாங்கம் எப்படி பிரயோகம் செய்ய முடியும்? உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த குழப்பத்துக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேஸ் மாத்திரம் சொல்லிட்டு அது குழப்பம் இல்ல, அது தீர்ப்பு. காந்தியினுடைய கொலை வழக்கிலே கோபால் கோச்சே ஆயுள் தண்டனை பெற்றார். 14வது வருஷத்திலே அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறார். அப்ப ஆயுள் தண்டனை தான். ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் வரைக்கும் தண்டனைன்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு கூட அன்றைக்கு இருக்கின்ற மகாராஷ்டிரத்தினுடைய காங்கிரஸ் முதல்வராக இருந்த வசந்த் நாயக் என்பவர் இன்றைக்கு முன்விடுதலை செய்திருக்கிறார். இந்த 161 பயன்படுத்தி தான் முன்விடுதலை செய்திருக்கிறார். இப்ப சுப்ரீம் கோர்ட்டுடைய கேஸ்ல மத்திய அரசாங்கத்துடைய உரிமைக்கும் மாநில அரசாங்கத்துடைய உரிமைக்கும் பிரச்சனை இருந்தாங்கிற கேள்வி இருக்கு. இதுல மத்திய அரசுக்கு ஒரு நிலைப்பாடு, மாநில அரசுக்கு ஒரு நிலைப்பாடு. இந்த பிரச்சனையில அதுவும் இந்த கேஸோட மெரிட் எடுத்து பார்க்கும்போது மத்திய அரசுக்கு மட்டுமே உரிமை இருக்கிறதுன்னு கோர்ட் சொல்லுது. பெஞ்ச் சொன்ன தீர்ப்புல என்னன்னா 433 சிஆர்பிசி 435 சிஆர்பிசி இதுலதான் நம்ம பார்க்கணும். 433 சிஆர்பிசி என்ன சொல்றது அப்படி சொன்னா 14 வருடங்கள் ஒருவர் ஆயுள் தண்டனை நடைபெற்றாலே முன்விடுதலைக்கான அந்த இது 435 என்ன சொல்றதுன்னா இன் கன்சல்டேஷன் இன் கன்கரன்ஸ் வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த கேஸ்ல கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ் சொல்லி இருக்குது. ஆக அந்த அடிப்படையில பார்க்க போனா கன்சல்டேஷன் ஒரு மாநில சட்டசபை தீர்மானமே போட்டு அனுப்புறாங்க. அதுதான் கன்சல்டேஷன். இல்ல அது கன்சல்டேஷன் இல்ல கன்கரன்ஸ், அதாவது கலந்தாலோசிப்பதல்ல ஒப்புதல் பெறுவது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது. ஆக மத்திய அரசாங்கத்துடைய முடிவு இல்லாம செய்ய முடியாது. சோ மாநில அரசு என்ன செய்ய முடியும்? ஒப்புதல் பெறறதுக்காக தான் தமிழ்நாடு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அதை மாநில பாஜக வரவேற்று இருக்கிறது. அதை மத்திய அரசு ஏத்துக்கணுமே, மத்திய அரசு திட்டவட்டமா மறுக்குதே. மத்திய அரசுனா இது ராஜீவ் காந்திக்கு ஒரு அளவுகோல், காந்தியினுடைய கொலை வழக்குக்கு ஒரு அளவுகோல் பார்த்தா அதுலயும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தான். அதுல எப்படி ஒரு மாநில அரசு முன் வந்து மறுபடியும் 161 பயன்படுத்தி எப்படி விடுதலை பண்ணாங்க? அதே அளவுகளை ஏன் இதுல பயன்படுத்த மாட்டாங்க? மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பாஜக அரசு சஞ்சய் தத் இதே போன்ற ஒரு தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தான் அவர் மேலேயும் அவருக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்குது. ஆனா இந்த ராஜீவ்காந்தி விவகாரம் அப்படின்னு வரும்பொழுது பேரறிவாளன் உள்ளிட்ட ராஜீவ்காந்தி வழக்கையும் ஒரே மாதிரி ராஜீவ்காந்தி கொல்லனுக்கு ஒரு நீதியா? அப்ப என்ன சட்டத்தின் எல்லா சம்பவமும் ஒரே சம்பவம் கிடையாது. என்ன சம்பவம்? திருநாட்டு எல்லா சம்பவம் விஷயமும் ராஜீவ்காந்தி விஷயத்தையும் ரெண்டையும் ஒப்பிடுறது தவறு. அவரும் குற்றவாளி. இது எல்லாரும் குற்றவாளி தாங்க. தண்டனை குறைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். சஞ்சய் தத்தா ஐயோ அவருக்கு தண்டனை குறைப்பெல்லாம் கூடவே கூடாதுன்னு தேர்தலுக்கு முன்பு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு மத்தியிலையும் ஆட்சிக்கு வரும்போது நிலைப்பாடு மாறுது. தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு ராஜீவ் என்ன நிலைப்பாடு எடுத்துட்டு சஞ்சய் தத்தை விடுதலை செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு பிஜேபி எடுத்தது. குண்டுகள் வச்சிருந்தார் அவரு. ஏகே பாட்டில் குண்டுகள் வச்சிருந்தார். அதே போலதான் என்ன பேச விடாம சொல்றேன் கொஞ்சம் புரியுங்க. அதே போலதான் இந்த பயங்கரவாதியும் விடுதலை பண்ணக்கூடாது நாங்க முடிவு நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை சஞ்சய் தத்தை விடுதலை செய்யறதுக்கு ஏன் முடிவுக்கு வந்தீங்க? நீங்க சொல்றதுக்கு நான் ஒரு மறுப்பு சொல்லணும். நீங்க என்னவோ தமிழகத்திலேயே கருத்தொற்றுமையோட நளினியும் பேரழிவாளனையும் விடுதலை கட்சிகள்ல காங்கிரஸ் தலைவர்களுடைய அரசியல் அது. மக்கள் அதை விரும்பவில்லை. அப்ப தமிழர்கள் விரும்பவில்லை. அரசியல் அப்ப தமிழர்கள் விரும்பவில்லை. அது திராவிட கழக கட்சிகளுடைய அரசியல். நீங்க போய் என்னவோ மக்கள் தமிழர்கள் எல்லாம் சேர்ந்துதான் ராஜீவ கொலை பண்ண மாதிரியும் தமிழர்கள் சேர்ந்து கொலைகளுக்கு ஆதரிக்கிறது வந்து குத்தலாட்ட அரசியல். ஐயா அரசியல் அதை நான் ஒத்துக்க முடியாது. இனி என்னவோ எல்லாருமே தமிழர்களே சேர்ந்து முடிவெடுத்த மாதிரி பேசுறீங்க. அதை நான் ஒத்துக்க முடியாது. இந்த கருத்தை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவின் திமுக இந்த கருத்தை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவின் திமுகவையும் தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கோரிக்கையா வைத்து தன்னுடைய நிலைப்பாடா வைத்து தேர்தல் அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு தேர்தல் அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசு இந்த நிலைப்பாடு எடுக்குது. இது தன்னுடைய நிலைப்பாட்டை தமிழக அரசு வெளிப்படுத்துது, கட்சிகள் வெளிப்படுத்துறாங்க. என்ன சொல்றேன்னா
இந்த கட்சிகளுடைய முடிவு மக்களுடைய முடிவு அல்ல. இது அரசியல். இது பெரும்பான்மையான மக்கள் விரும்புறாங்கிற மாதிரி நீங்க சொல்றது தவறு. அதை முதல்ல திருத்துங்க. அதை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய கட்சிகள் விரும்புறாங்க அப்படிங்கும்போது கட்சிகள் அரசியல் பண்றாங்க. கட்சிகளுடைய எல்லாம் அவங்க ஓட்டு போட்டாங்கிறதுக்காக கட்சிகள் பண்ணக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் மக்கள் உடன்பட்டார்கள் என்பது பொருள் அல்ல. சஞ்சய் தத்தை மக்கள் விரும்பினதாலதான் நீங்க வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி. நாங்க சஞ்சய் தத்துக்கு எந்த முயற்சியும் பண்ணல. முயற்சி செய்தது நீதிமன்றத்தினுடைய வழக்கையும் இந்த கொலை வழக்கையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கிறது அதுவும் ஒரு தீவிரவாத சம்பவம் தொடர்புடைய சஞ்சய் தத் வழக்குல நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்கிறது. ஆனால் நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை குறைத்து அவரை வெளியிடுறது மாநில அரசு அதுக்கு ஒப்புதல் வழங்கி பிரச்சனை எழுப்பாதது மத்திய பாஜக. நான் சொல்றது சரியானி பாருங்க. சஞ்சய் தத்தினுடைய வழக்கு பயங்கரவாதிட்டு துப்பாக்கி வாங்கினாருங்கிறது தான். பேரறிவாளன் மேல என்ன? பேரறிவாளன் மேல நீங்க வாங்க. பயங்கரவாதிட்டு துப்பாக்கி வாங்கினாருங்கிறது பேரறிவாளன் மேல குற்றச்சாட்டு. பயங்கரவாதிக்கு துப்பாக்கி கொடுத்தாருங்கிற வாக்கு பேட்டரி கொடுத்தாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பயங்கரவாதி வாங்கி வச்சிருந்தாங்கிறது தான் சந்தேகத்துடைய வழக்கு. நீங்க அதையும் இதையும் முடிச்சு போடாதீங்க. பயங்கரவாதிக்கு சப்ளை பண்ணுங்க. 166 பேர் செத்த தமிழ்நாட்டில் யாருடைய உதவியே இல்லாமல் ராஜீவ் காந்தி கொலை செய்ய முடியாது. உங்களுக்கு உதவியவர்கள் தான் இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க. விடுதலை பண்ணுங்க. பதில் இல்லாதனால அவர் கத்துறாரு. 166 பேர் இன்னொரு வழக்கோட ராஜீவ் காந்தி கொலை வழக்க இன்னொரு வழக்கோடு ஒப்பிட்டு பேசாதுங்க. அதுவும் தண்டனை குறைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறதுனால இயல்பா பார்க்கப்படுது. பட் அந்த வழக்குடைய தன்மையை மற்ற வழக்கோட பார்க்க கூடாதுன்னு அவர் சொல்லல, பாஜக சொல்லல, மத்திய அரசு சொல்லல, கோர்ட் சொல்லுது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புல இந்த விஷயத்துல ரே ஆஃப் ஹோப், ஒரு நாட்டுடைய முன்னாள் பிரதமரை கொலை செய்திருப்பவர்களுக்கு ரே ஆஃப் ஹோப் கிடையாதுன்னு அவர் சொல்லல, கோர்ட்டும் சொல்லுது. இன்னொன்னு, நீங்க என்ன ஒரு கருத்துரு வழக்கம் வைக்கப்படுது, நமக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஒரு கருத்தோற்றம் இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு ஸ்டேட்டட் பொசிஷன் ஒரு குற்றவாளி அவர்கள் இன்னமும் கூட சட்டத்தின் பார்வையில நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள், நிரபராதிகள் அவர்கள் தண்டனை பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து ஃபேக்சுவலி லீகலி ரைட்டா? 64ல கோட்சே வெளில வந்த பிறகு, கோபால் கோட்சே வெளில வந்த பிறகு சொன்ன அந்த டைம்ஸ் பத்திரிகைகள் கொடுத்த அந்த இது பேட்டி என்னன்னு சொன்னா, நான் காந்தியை கொன்றதுக்காக வருத்தப்படவில்லை, யாரிடம் மன்னிப்பு கேட்கவில்லை சொன்ன அந்த கோட்சேயுடைய அந்த காந்தியினுடைய வழக்கோடு இன்னைக்கு இதை ஒப்பிட்டு பேசுவது தவறுன்னு சொல்றாரு. ஒரு சட்டசபையில தீர்மானம் போட்டிருக்காங்க, எல்லா கட்சிகளும் சேர்ந்து தீர்மானம் போட்டிருக்க ஏதோ அரசியல் லாவணி பண்றாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுங்கிறத சேர்த்தே பார்க்கணும். உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை, இந்த பெஞ்சில கொடுத்த தீர்ப்பை 433 சிஆர்பிசியும் 435 சிஆர்பிசியும் இன்றைக்கு பாஜக அரசு ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. தெளிவா சொல்லியிருக்கிறது, மத்திய அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. அதுவும் இந்த ராஜீவ் கொலை வழக்கு அணுகும் பொழுது அவங்க குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரே ஆஃப் ஹோப் இல்ல, யூ கேனாட் கிவ் ரே ஆஃப் ஹோப் ஃபார் சச் ஹார்டன்ட் கிரிமினல்ஸ் அப்படின்னு கோர்ட் சேர்த்தே பதிவு. இரட்டை நிலைப்பாடு சஞ்சய் தத்துக்கு ஏன் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, இந்த வழக்குக்கு இந்த விஷயத்துல அவங்களுக்கு ரே ஆஃப் ஹோப் அப்ளை பண்ணாதுன்னு கோர்ட் சொல்லுது. ராஜீவ் காந்தி விஷயத்துல அவங்களுக்கு காட்டக்கூடிய சிம்பத்தி அப்படிங்கிறது தவறான ஒரு அனுதாபமாக இருக்கும், மிஸ்பிளேஸ்ட் சிம்பத்தியா இருக்கும் கோர்ட் பிரயோகம் செய்து கோர்ட் பிரயோகம் செஞ்சுட்டு இந்த தீர்ப்பு அதற்கான முடிவை மாநில அரசுக்கு விட்டு விடுதலைன்றதையும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு கிட்ட விட்டு விடுவோம். மத்திய அரசு சொல்லிட்டோம். அப்ப சஞ்சய் தத்துக்கு ஒரு நிதி, ராஜீவ் காந்தி ஒரு பேட்டரி கொடுத்தவங்களுக்கு ஒரு நிதியா AK-47 எடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த இதுக்கான குண்டுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு சம்பந்தமாக. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மற்ற வழக்கோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ராஜீவ் காந்தி வழக்கு அது தனித்துவம் இவர் கோர்ட்டும் சேர்த்தே பதிவு செய்து. இறுதியான கருத்து இறுதியான கருத்து சம்திங் மோர் பேட். ரைட், இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இருவேறு பார்வைகள் இருக்கின்றன. மத்திய அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய விஷயம், இல்ல எங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது, அவர்கள் வெளியில வரக்கூடாது அப்படின்னு. பட் தமிழக அரசாங்கத்துடைய கோரிக்கை சமீபத்தில் வைத்திருக்கக்கூடிய
கோர்ட்ல சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது. கேட்டா நாங்க அதை ஒத்துக்கல, நாங்க அவங்ககிட்ட கருணை காட்ட விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த தருணத்துல இது போன்ற இருவேறு நிலைப்பாடுகள் இருக்கிறது. அவர்கள் விடுதலை ஆகணும் அப்படின்னு ஒரு பேரணி நாளை நடைபெற இருக்கிறது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதனது தாக்கம் என்னவாக இருக்க போகிறது, அந்த விளைவுகள் என்னவாக இருக்க போகிறது, சட்டத்துடைய பொசிஷன் என்ன, இவையெல்லாம் தொடர்ந்து பல்வேறு கட்டங்கள்ல தொடர்ந்து நீண்ட கால விவாத பொருளாகவே இருந்து வரக்கூடிய விஷயம். நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.